இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல. உண்மைக்கு மச்சான் எனக்கு புரியலை, ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ டார்லிங் அரை மணி நேரம் உன்ட்டு இதவே தான் நான் சொல்லியிருப்பேன், நீ புரிஞ்சிருப்பேன். எந்த பதிலுக்கு என்னால் உன்கிட்ட பேச முடியலை. எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ நண்பா. டைரக்டரெல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர், அது காமெடி ஆக்டர் டைரக்டராக வந்திருக்கீங்க, ஒரு பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். என்னண்டா இன்னும் நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னண்டா, உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன், ஒரு ஹீரோ கூட ஒரு 40 படம் 50 படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் 150 படம் பண்ணியிருப்போம். அப்போ நிறையா டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம். எல்லா டேரக்டரும் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நல்லா இருந்துச்சு. 2 லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க. இன்னும் மலையாளம், ஹிந்தி இப்படி 4 லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி எனக்கு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு. சரி ரைட், நல்லவருக்கு பாலாண்ணி இருக்கிறதுனால முடிச்சுக்கிறோம்ட்டாங்க. நான் அப்போ கூட கேட்டுங்க தம்பிராம அண்ணே 2 லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க, பாலாண்ணி இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2மே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன், ஃபுல்லாக தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அப்பா பையன், பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையே இல்லை. அந்த கதையை அந்த எமோஷனலை கரெக்டாக பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறையா படம், உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது. எங்கள் அண்ணன் பாண்டியராஜன் ஏற்கனவே கேடி பிள்ளாக்கள் அடி வந்தால் இருக்கட்டும், யாரடி நீ மோகினி, முத்துக்கு முத்தாக, இப்படி நிறையா பாண்டிய நாடு, நிறையா படங்கள் இருக்குது. அப்பாவும் பையனுக்குமான அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது. அது இதுலேயும் இருக்குது. அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, அது எமோஷனலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன். என்னென்ன படம் எடுக்கிறது முக்கியம், எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க இன்றைக்கி கொண்ட அந்த, அதாவது ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த 10 பேர் 8 பேர்த்துக்கு இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க கிட்ட இப்படி ஒரு படம் பேரை சொன்னால் சரி, அது என்னவா இல்லை படம் படாது, சரி என்ன படம், அதுக்கப்புறம் அது ஒரு 1/2 மணி நேரம் பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்படிலாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமாக இருக்குது. அப்படி இப்படி சேர்க்கறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக அதை ப்ரொமோட் பண்ணுறக்கா யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலாண்ண தலைமையில் பாண்டியராஜன் இப்படி இத்தனை பேர்த்து எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கேங்க. இந்த ஐடியாவே சூப்பர். இது ஏதோ எடுத்து போகணும் அப்படின்னு இல்லாமல் உனக்கு இவ்வளோ மெனக்கடல் பார்த்தீங்களா, கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நான் நம்புகிறேன். இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும். வாழ்த்துக்கள். ரொம்ப எங்கள் அண்ணன் கன்னி அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, அவருக்கு பிடிச்ச நிறையா பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான், வெளியே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே. ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் பேசணுன்னா கூட ஒரு 1 hour ஓடிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர், ரொம்ப பாசிட்டிவ். அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்கள் தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. ஏன்னா எனக்கு போராளிகள் என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜையும் நான் சில படங்களை ஃபுல்லாக நான் பண்ணியிருப்பேன். அண்ணனோட பாடி லாங்குவேஜ் ஏன்னா அதை சொல்லி கொடுப்பாரு பார்த்தீங்க, அதவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன். நான் ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கி இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும். அந்த உழைப்பும் இது 100% இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படம் அமையும்னே, மேலும் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேன். இந்த படம் வெற்றி மாதத்துக்கு நன்றி. என்ன படம் எது என்னோட சொல்ல 9:45 வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இது. கனியண்ணன் வந்தோன்னா எங்கள் அண்ணன் போட்டு வச்சுருப்பேன். அடுத்து அண்ணனை தான் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன். இப்படி ஒரு அண்ணன், எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். 2 பேருமே நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன். அவர் நாடோடியில் தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார். ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார், இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன். அப்படி 2 பேரும் அந்த கதையை தூக்கிட்டு சுற்றும்போது தான் எங்களுக்குள்ளே தெரியும், கனிவனு தெரியும். ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ளே ஆஃபீஸாக பார்க்கும்போது. அப்புறம் எங்கள் டேரக்டர் சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்புறம்தான்
சசிகுமார் சார்கிட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால் அண்ணன் ஆல்ரெடி அங்கே உட்காந்துருக்காரு. வந்துட்டியா, வா வா, நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது. அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன்ட்ட தான் கதை சொல்கிறேன். சிறப்பாக இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு, வேறு யாராவது வச்சு பண்ணு, நான் நாடோட்டில் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். நடிக்க முடியலை அவர். ஐயா, அப்போ வந்து வர வாத்தியாரை நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஏன்னா அப்போ வில்லனாத்தான் பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிகுமார் சார், அசோக்குமார் சார், கனியண்ணன், எஸ்ஆர் கதிர், நாங்கள் 4 பேர் தான் அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம். ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். படம் ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷத்தில் அண்ணன் ஹேர்ரை ஹேர்ரை அப்படின்னு கமெண்ட் அடித்து ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அட்ரா குர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனாக பார்க்க ஆரம்பித்தார். அப்பா அண்ணன் காப்பாற்றுறேன். ஏன்னா சசிகுமார் சாரையும் அசோக்குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க சிரிக்கவே மாட்டாங்க. பசங்க கதை கேட்டுட்டு 2 பேரும் ஒருன்னே இருக்காங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் சிரிச்சுப்பட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்க சிரிக்காமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க இப்போலன்ட்டு நான் எஸ்ஆர் கதிர்கிட்ட வந்து ஐயா இவங்க படம் பண்ண மாட்டாங்க, எல்லா இடத்துலையுமே சொன்னோம், போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இவங்க சிரிக்க வைக்கிறதே பெரியம்பாடாக இருக்குது இது அப்படின்னேன். ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு கண்டிப்பாக இன்டர்வலில் சொன்னேன், இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் ஸ்டாண்ட் அப் சொல்லாமல் ஓடி போயிடுறேன் அப்படின்னு. அப்படி ஆளுங்க அவங்க 2 பேரும். இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போகிறோம், இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ளே வந்து அந்த மூடையே மாற்றி விட்டார். டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா இல்லை உண்மையாகவே ரசிக்கிறாரானா நான் இன்டர்வலில் கேட்குறேன், அண்ணா உண்மையிலே என்னண்ணா ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. டேய் தங்கம் சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார், இந்த படத்தில் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்டா சொல்கிறா. என்ன படமும் முடிச்சது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டருக்கு அண்ணா டப்பிங் நீங்கள் பேசுகிறீங்களாண்ணா அப்படின்னு. பேசுண்டா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லாக அப்படி தான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் இன்னும் அதிகமாகுது. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் அண்ணன் இந்த வில்லன் கேரக்டருக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா. அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையாக கூப்பிட்றதுக்கு கோலிச்சோட படம் தூங்கும்போது அங்கே இருக்கும்போது மில்டன்ட்ட வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லாயிருக்கும், இது கனியனை வச்சுக்கோங்க, கனியனை கூப்பிடுங்க, நான் தான் ஃபோன் அடிப்பேன், கனியனா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார். பசங்கட்டு நைட் ஷூட்டிங், அவர் 6:30 மணிக்கு ஷூட்டிங், காலையில் ஒரு 10 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன். அந்த கேரக்டர் கனியனை நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது. காலையில் ஒரு 9-10 மணிக்கு அடிக்கிறேன், அண்ணா எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி பசங்களில் ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு. எத்தனை மணிக்கு எங்கே வரணும் அப்படின்பார். அவ்வளோதான், வருவார் நடிப்பார், என்ன ஏதுன்னு மாட்டார். அப்புறம் டப்பில் தான் சந்திப்போம். அப்புறம் அந்த கொலைஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணுறான். அவன் வந்து அண்ணா கனியன்கிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான். அப்படின்னு அண்ணா இந்த நம்ம அசிஸ்டன்ட்ஸ் படம் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து நடிச்சு கொடுக்கணும். பண்ணிவிடுவோம் அண்ணா அதை சொல்லி அவ்வளோதான். அது கதையை கேட்குறாரு, சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே எதுங்கள ஓகே நடிச்சு கொடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமாக ஒன்றுமே பேசவே இல்லை, இது பண்ணவே இல்லை. அண்ணன் ராபின்வுட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின்வுட் பண்ணுறது மாதிரி இவர் இப்போ கம்பெனி பெருசாக இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவார், இல்லாதவங்கள்ட்ட சும்மா பண்ணி கொடுத்துருவார். அப்புறம் ஒரு நாள் எப்படின்னா போயிட்டுருக்கு அப்படின்னு, ஏன்டா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறோம்னு சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட பொட்டு கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு. ஒன்றுமே கொடுக்கல. அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டார். அந்த மாதிரி நிறைய டைரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அறிமுக இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்போ முடிச்சு கொடுத்து வந்துடுவார். அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனியில் சேர்த்து வாங்கி ஆரம்பிச்சுங்க. அதை வாங்கி இங்கே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறது அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது. அந்த மாதிரி இப்போ உண்மையிலே 10 நாளைக்கு முன்னால் திடீர்னு ஃபோன் அடிச்சார், இங்கே இருக்கேன் அப்படின்னா, நான் இங்கே மாதிரி இருக்கேன் மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. நான் இல்லைண்ணே இப்போ வெளில இருக்கேன் அப்படின்னாரு. சேர்ந்து போனால் பேசிக்கிட்டு இருக்கோம். 3 கதை சொல்லிட்டாரு. உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்கார். நாங்கள் மீட் பண்ணால் கதை தான் பேசுவோம். ஒன்று நான் சொல்லி இவ்வளோ சொல்லுவார், டக்கு 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 டக்குன்னு பிரபாஸுக்கு ஒரு கதை சொல்கிறாரு, அவருக்கு ஒரு கதை, இங்கே ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டார். அப்புறம் நான் ஒரு மாதிரியா இருக்கேன், ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னாரு. இல்லைண்ணா பண பிரச்சனைனா ஒரு 10 லட்ச ரூபா அப்படிங்கிறேன். அவ்வளோதானே 4 லட்சம் கொடுத்து விட்றேன், வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு. எனக்கு கஷ்டம் பணம் ஒரு 2-3 பேர்ட்ட சூரி இந்த மாதிரி ஒரு 2-3 நண்பர்கள் இருக்காங்க, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்குவோம். டக்குன்னு அப்படி வந்து அப்படி ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் தான் கனியண்ணன். அவருடைய ஃபங்க்ஷனில் தம்பிராமன் உடனே அது அண்ணன் ஒரு 10 போட்டுருமான்னு பார்க்காதீங்க
அந்த இடத்துல சினிமாவில் இருந்துக்கிட்டு அந்த இடத்துல உங்களை வச்சுக்கிறது சந்தோஷம். நாங்களும் அப்பப்போ வாங்கிக்குவோம், கொடுத்துக்குவோம். என்ன சொல்லி இல்லை, நிறைய இருக்கு அவர்கிட்ட. ராமாபுரத்தில் இருக்கார்ல, அதனால நிறைய இருக்கும் அவர்கிட்ட. இருக்கிற இடம் ராமபுரம்ல, அதனால இங்கே நிறைய வரும். அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகாக நிறைய இது பண்ணியிருக்கேன். அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும்போது, அதுவும் பாலாண்ணன் வர்றா, நீனும் பாலாண்ணன் தாண்டா வந்துக்கணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையிலேயே அந்த டீசர் பார்க்கும்போது நான் எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளே ஒருத்தர் வர்றாரு, மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தார் டைரக்டர். எல்லார்ட்டையுமே போய் மை நேம் இஸ் தன்ராஜ், மை நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்றது நான் சூரிட்ட சொன்னேன். எனக்கு உள்ளே பார்த்தோன்னா டக்குன்னு சூரி தம்பி வந்துட்டாப்லையே உள்ள அப்படிங்கிற மாதிரியே. அப்படிங்கும்போது அவர் தான் டேரக்டர் அப்படிங்கிறாரு. பாடி லாங்குவேஜே நல்லா இருக்கு சூரி, இந்த படத்தில் ஏதாவது ஒரு இந்த கேரக்டருக்கு ஒரு படத்தில் வச்சுருமா அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே பிரதர், இங்கே எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது, இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு அதை டீச்சரை பார்க்கும்போதே தோணுது. கண்டிப்பாக கனியண்ணன் இந்த படத்தை இன்னும் வேறு ஒரு லெவல் கொண்டு போவார். அந்த டீம் எல்லாருக்கும், ஹீரோயின்லேருந்து டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. ராமம் ராகவன் எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமாக நண்பர். தெலுங்கு படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார். அவர் வச்சு ரொம்ப பெரிய உழைப்பாளி. அவர் வந்து இன்றைக்கி ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார், கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அப்புறம் தான் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன். நான் டார்லிங் என்ன நீங்கள் டைரக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கியான்னும் போது, ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 7 years பேக்குன்னு நினைக்கிறேன். நான் வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் கதை சொன்னாப்புல. சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன். நான் என்ன வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும், அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப வியந்தேன். நான் தன்ராஜ் என்னடா உனக்குள்ளே இப்படி ஒரு இதாக ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கனியண்ணன் சொன்னோம். நான் சொல்லிட்டேன், நீ எல்லாத்துக்கும் மறந்துரு, இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ. அது இனி உன் படம் இல்லை, சமுத்திரக்கனியன படம். அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ. இட்ஸ் எ ஹியூஜ் சக்ஸஸ். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒரு எமோஷன் தான், ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன். எனக்கு டீசர் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து பயங்கரமாக எடுத்திருக்காப்புல. நிறைய கொஞ்சம் 4-5 சீன்ஸ் நான் பார்த்தேன். நான் ரொம்ப எமோஷனாக எனக்கும் கனெக்ட் ஆனது. கண்ணில் எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றினது ஒரு 2 சீன் பார்க்கும்போது. ஸோ சமுத்திரக்கனியனை பற்றி சொல்ல தேவையில்லை. ரொம்ப அற்புதமாக ஒரு கண்டிப்பான ஒரு அப்பாவாகவும், ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும், அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரக்கனியன் அண்ட் ஹோல் டீம். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த படம் தெலுங்கு, தமிழ் இந்த 2 பாஷையிலும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அரசியலில் கிங் மேக்கர் அவர்கள் வந்து எத்தனை தலைமுறை ஆனாலும் காலத்தை கடந்து வரலாற்றில் இடம் பிடிப்பாங்க. பெருந்தலைவர் காமராஜரை போல. அதே போல் சினிமாவில் ஹீரோ மேக்கர்ஸ் அப்படின்றது மாதிரி பாலா சார் மேடையில் அமர்கிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ஹீரோ மேக்கர். அதே போல் என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான். இன்னைக்கு எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயன், தம்பி விமல் போன்றவர்களெல்லாம் தம்பி இன்னைக்கு கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தம்பி. ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி, எல்லா கலைஞர்களோடு இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாமல் சரியான திசையில் கொண்டு சென்றுவிடக்கூடிய அன்பு தம்பி பாபிஷன்கா. 19 நாட்களில் என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி வினோதய சித்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம். ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக், இவர்கள் இருந்த ஹரிஸ், இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். மோர்ச்சா ஒரு அழகான தேவதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தங்கை கவிதா சொன்னதை போல் தம்பி சமுத்திரக்கனி என்னாவே நான் அடிக்கடி ரொம்ப சாதாரணமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார், தம்பி பாண்டியராஜ் சொன்னதை போல் அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்கள் அண்ணனையும் அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா கனி தான் வச்சுருக்கேன். இது மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தினால் முடியாது. அன்பினால் மட்டும்தான் முடியும். அடுத்து உழைப்பினால் முடியும். அடுத்து மற்றவர்களுடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால் முடியும். ஸோ அந்த வகையில் தம்பி சமுத்திரக்கனி உயரத்தில் இன்னும்
ஏதோ இவங்க பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்தீங்களா எவ்வளோ மெனக்கெடுதல். அந்த தமிழா நான் தமிழ் பேசுகிறேன், தெலுங்கா தெலுங்கு பேசுகிறேன். ஸோ ஒரு கலைஞன் நடித்து பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துறதுலாம் ஒரு கலைஞன் நிம்மதியாக இருக்க முடியும். தம்பி டக்குன்னு ஒரு 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 படைப்பை இங்கே கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வு எங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சான்றோர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க முடியும். இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க. தந்தை என்பவன் வித்து, தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பார். இந்த முகம், இந்த குரல், இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரியது. ஸோ இன்றைக்கி அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியிலும் சரி, சினிமாவும் சரி, இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட்டை ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட், தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி அவசர உலகத்தில் தேவைப்படுது எல்லாருக்கும். தந்தையை நாம் சரியாக எங்கள் அப்பா யார் அப்படின்னு சரியாக நான் உணர்வு பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு. அது மாதிரி ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்குற பொழுது நிகழ்வாக இருக்குது. மை நேம் இஸ் தங்கராஜ் சொன்ன மாதிரி நான் அதை உணர்ந்தேன். அதே தான் இந்த சூரியனுடைய உணர்வு வருஷனாக பார்த்தேன். ஒரு நகைச்சுவை கலைஞன் ஒரு கதையை உணர்வு இடத்துல வாங்கி அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மீட்ரு. அதே போல் ஒரு தன்னை ப்ரொமோட் பண்ணிப்பதற்காக தம்பி ஹீரோவாகவும் நடித்து இயக்கியும் இருக்கான் தன்ராஜ். ஸோ உங்களுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி, நிச்சயமாக வெற்றி பெறும். அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் தம்பி சமுத்திரகனி. ஸோ ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று என் அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி படத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சந்தோஷப்படுத்தக்கூடிய உணர்வை ஏற்படுத்த வேண்டும் இறைவனை பிரார்த்தனை.